இனிய நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்கள். மே 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இதை ஒட்டி தான் ஒவ்வொரு கட்சிக்குள்ளாருமே ஒவ்வொருத்தருமே டாப் கியர்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா விஜய்க்கு கிளைமாக்ஸ் கட்டத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த வார்னிங் மெசேஜுங்க. இதை ஒட்டி தான் வேட்பாளர்கள் வெற்றி அடைஞ்ச உடனே எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி உடனடியாக நீங்க பனையூருக்கு வந்துடணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காரு. என்ன காரணம்? இன்னொரு பக்கம் நிச்சயமாக தாவேக்கா ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் இருக்காங்க தாவேக்காவினர். அதற்கு காரணம் அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய ரிப்போர்ட் அப்படிங்கிறாங்க. ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய தகவல்கள் இருக்கு. இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸில் விரிவாக அலசுவோம். நான் உங்கள் சகோ சேத்த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். கிளைமாக்ஸ் பணப்பட்டுவாடாவும் வேட்பாளர்களிடம் விஜய் கேட்ட கேள்விகள். தேர்தல் ரிசல்ட்டுக்கு சில மணி நேரங்களே இருக்கிற நேரத்தில் தாவேக்காவுடைய வேட்பாளர்கள் பலருடைய முகத்திலும் கூடுதல் உற்சாகம் வெளிப்பட்டு கொண்டிருக்குங்க. என்னங்க இந்த உற்சாகத்துக்கு காரணம் அப்படின்னு பனையூர் வட்டாரத்தில் பேச்சு கொடுத்தோம். ஒன்றும் இல்லைங்க, எங்களுடைய வேட்பாளர்கள் அனைவரையும் எங்களுடைய தலைவர் திரு விஜய் சந்திச்சிருக்காரு, சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு, அதான் நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு சொல்ல, என்னங்க நடந்தது பனையூரில் அப்படின்னு கேள்விகளும் முன் வச்சோம். உங்களுடைய தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு கேட்டார். பாசிட்டிவாக இருக்குன்னு பதிவு செஞ்சோம். 2 திராவிட கட்சிகளும் எந்த வகையில் நெருக்கடிகள் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டாரு. மிக முக்கியமாக கிளைமாக்ஸ் கட்டத்தில் பட்டுவாடா படு ஜோரா அரங்கேறினது, வாரி இறைச்சாங்க 2 பேரும். அது ஒரு டஃப் ஃபைட்டாக இருந்தது அப்படின்னு நாங்கள் பதில் சொன்னோம். அப்படியா, அப்போ ஏதாவது நெகட்டிவாக அமைஞ்சிருமோ அப்படின்னு அவர் அதிர்ச்சி வழங்காமல் கேட்டார். இல்லைங்க தலைவர், சைலண்ட் சுனாமியே ஏற்பட்டிருக்கு. அமைதி வழியில் ஒரு பெரும் புரட்சியை, மௌன புரட்சியை நமக்கு பாசிட்டிவாக நடந்திருக்கு. நிறைய ஓட்டர்ஸ் வந்துட்டு நமக்காக வாக்கு செலுத்தியிருக்காங்க. பெரியவங்களும் நிறைய அளவில் வாக்குகள் செலுத்தியிருக்காங்க. பயப்பட வேணாம் அப்படின்னு நாங்களும் எங்களுடைய நம்பிக்கையை அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட நடந்ததை அவர் முகத்திலையும் ஹாப்பிங்க. அதுக்கப்புறம் சில வேட்பாளர்கள் மட்டும் நீங்கள் பரவலாக அனைத்து தொகுதிகள்லையும் வந்து பரப்புரை செய்யலை, அனைத்து மாவட்டங்களையும் வந்து பரப்புரை செய்யலை, உங்களை பார்க்குற அந்த வாய்ப்பு மிஸ்ஸிங்கு, நீங்கள் வந்திருந்தா இன்னமும் அதிக மார்ஜினில் வெற்றி பெறலாம் அப்படின்னு இவங்க தெரிவிக்க, இல்லை அந்த நேரத்தில் எந்தெந்த அளவில் நெருக்கடி கொடுத்தாங்கன்னு உங்களுக்கே புரியும், நம்ம வரணும்னு தான் விருப்பப்பட்டோம். இப்போ என்ன வெற்றி அடைஞ்ச பிறகு நம்ம ஆட்சியில் நம்ம எல்லோரையுமே பொதுமக்களை வந்து தொகுதி வாரியாக நான் சந்திக்கிறேனே அப்படின்னு உற்சாகப்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த முக்கியமான பாயிண்ட்ஸுக்கும் திரும்பியிருக்காரு. 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. அன்னைக்கு கண்ணும் கருத்துமாக எல்லோரும் வேலை பார்க்கணும். ஏன்னா ஆப்போனன்ட் டீமு என்னெல்லாம் பண்ணுவாங்க புரியும் இல்லையா? ஸோ கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அதாவது குதிரை பேரெல்லாம் நடந்துடக்கூடாது அந்த மாதிரி சம்பவங்கள். ஸோ அதை வச்சு இப்படி பேசியிருக்காரு. இல்லை தலைவர், நாங்கள் உறுதியாக இருப்போம், நாங்கள் தாவேக்கா தான் அப்படின்னு நாங்கள் அடித்து பேசியிருக்கோம். ஸோ அவர் முகத்திலையும் ஹாப்பி அப்படிங்கிறாங்க பங்கேற்ற வேட்பாளர்கள்ங்க. விஜய்க்கு வந்த வார்னிங் மெசேஜ். மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த உடனே, வெற்றி அடைஞ்ச உடனே நம்முடைய வேட்பாளர்கள் உடனடியாக எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி பனையூர் அலுவலகத்துக்கு இங்கே வந்துடணும், என்னை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார் இல்லையா, ஆர்டரே போட்டிருக்கார் இல்லையா. என்னங்க காரணம் அப்படின்னு பனையூர் வட்டாரங்களில் விசாரித்தோம். என்ன எல்லாமே அந்த புரிஞ்சிருப்பீங்க, அந்த குதிரை பேரம் போன்ற அந்த சம்பவங்கள் தான் அப்படின்னு அடுக்கிறாங்க. என்னன்னா, நிச்சயமாக நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா எக்ஸிட் போல்ல இப்போ இந்த 2 நாட்களாக பலருமே டிவிக்கே வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும் அப்படின்னு கருத்து கணிப்புகளில் பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய அரசியல் ஆர்வலர்களும் பத்திரிகையாளர்களும் கூட தாவேக்கா தாக்கம் செலுத்தியிருக்கு அப்படின்னு பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க. ஏன் திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளே கூட திரு வைகோ அவர்கள் மதிமுகவுடைய பொதுச் செயலாளர், அவரும் கூட ஆச்சரியத்தை ஏற்படுத்துவார், விஜய் தாக்கம் செலுத்துவார் அப்படின்லாம் கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காரு. இதெல்லாமே ஒரு சின்ன சாம்பிள் தான். ஸோ நாங்கள் நம்பிக்கையோடு தான் இருக்கோம். அதே நேரத்தில் எங்களுடைய எம்எல்ஏக்கள் யாரையும் தூக்கிடக்கூடாது இல்லையா. கூவத்தூர் காட்சியெல்லாம் கண்ணு முன்னாடி வரும் இல்லையா. ஸோ பனையூரில் பாதுகாப்போடு இருக்கணும் அப்படின்னும், ஒரு நெருக்கமான உறவோடு நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மெசேஜ் கொடுக்கப்பட்டிருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால், தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு எப்படி தமிழன் திரு பார்த்திபன் சேலம் தெற்கு வேட்பாளர், தாவேக்காவுடைய வேட்பாளர் விஜய் அவர் சேலம் மாவட்டத்துக்கு போன நேரத்தில் நம்ம 6 மணி நேரம் ஆனாலும் சரி எங்கேயும் நகராமல் இங்கேயே இருப்போமா அப்படின்னு மிலிட்ரி பரேடு மாதிரிலாம் அப்படிலாம் எடுத்திருந்தார்ல, அந்த மாதிரி இந்த மே 4 ரிசல்ட் அன்னைக்கு நம்முடைய ஏஜென்ட்ஸு இவங்க எல்லோருமே ஒரு நொடி கூட அந்த இடத்த விட்டு நகரக்கூடாது, கூடுதல் அலர்ட்டோடு இருக்கணும், ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு எல்லாவற்றையும் குறிப்பெடுத்துக்கணும், பயங்கர
பயங்கர அலர்ட்டாக நம்ம இருக்கணும். ஏன்னா இதுக்கு முந்தைய வரலாறுலேயே பார்த்தோம்னா குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் நிறைய வெற்றி தோல்வி நடந்திருக்கு. வழக்கு போடப்பட்ட காட்சிகள்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம்ல. உதாரணமாக சொல்லணும்னா திரு இன்பதுரையை எதிர்த்து அப்போ திரு அப்பாவோ 49 ஓட்டில் வெற்றி வாய்ப்பு இழந்தார். ஸோ அதை ஒட்டி அவர் வழக்கு போட்டிருந்தாரு அப்போவே. அதுக்கப்புறம் தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த தேர்தல் நடந்து அவர் சபாநாயகரும் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காட்டுமன்னார் கோயிலில் 2016 திரு தொழில் திருமாவளவன் அவரும் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்ததால் அவரும் வழக்கு போட்டிருந்தார். இப்படி பல காட்சிகள் இருக்குது. கடைசி கட்டத்தில் ஒரு இழுபறி மாதிரி இருந்ததுன்னா எதையும் செய்ய தயாராக இருப்பாங்க திராவிட கட்சிகள், குறிப்பாக ஆளும் திமுக. அதனால் நம்ம கூடுதல் விழிப்போடு இருக்கணும், ஒவ்வொரு கணக்கையும் பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு அலர்ட் கொடுத்துருக்காரு எங்களுடைய விஜய். ஏன்னா அவர் கையில் 3 ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்திருக்கிற அந்த 3வது ரிப்போர்ட்டு தான் இவ்வளோ அலர்ட்டுக்கும் காரணம் அப்படிங்கிறாங்க பனையூர் வட்டாரத்தினர். தாவேகா கையில் 3 ஆப்ஷன். ஆட்சி கனவில் விஜய். தனி பெரும்பான்மையோடு தாவேகா ஆட்சிக்கு வரும். இல்லைன்னா தாவேகா கணிசமான தொகுதிகளை வெற்றி பெறும், தனி பெரும்பான்மை இல்லைனாலும். 3வது ஆப்ஷன் பார்த்தோம்னா தாவேகா குறைந்த தொகுதிகளில் வெற்றி பெறும். ஆனாலும் யாருமே தனி பெரும்பான்மை தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்க முடியாது, திமுகவாகட்டும் இல்லை அதிமுக ஆகட்டும். நம்ம தனி பெரும்பான்மையோடு 120 வெற்றி அடைஞ்சிட்டா நோ ப்ராப்ளம். நம்ம போட்டிருக்கிற லிஸ்ட்டு படி அமைச்சரவையை உடனடியாக அறிவிச்சிடலாம், நம்ம வேலைகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். அதே நேரத்தில் நம்ம அதிக அளவில் தொகுதிகளை வெற்றி அடைஞ்சிருக்கோம், அதிமுக குறைஞ்ச அளவில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் யாருக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா நாம் சிஎம் பதவியை நம்ம கேட்கலாம். ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்டு ஒரு அலைன்ஸ் ஏற்படும் இல்லையா, அப்போ சிஎம் பதவி கொடுத்து முக்கிய துறைகள் கொடுத்தா அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு ஆப்ஷன் 2 வச்சுருக்காங்க. அதுவே ஆப்ஷன் 3 பார்த்தோம்னா நம்ம குறைந்த அளவில் தொகுதிகளை வெற்றி அடைஞ்சிருக்கோம், அதிமுக அதிகமாக வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனாலும் நம்ம உதவி இல்லாமல் அவங்களால ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம். அதே நேரத்தில் நமக்கு முதலமைச்சர் பதவியை கேட்கணும், அப்படி இல்லைனாலும் துணை முதலமைச்சர் பதவியை உறுதிப்படுத்திக்கணும். 3வது ஆப்ஷன் பார்த்தோம்னா நம்ம குறைஞ்ச தொகுதிகளை வெற்றி அடைஞ்சு அதிமுக அதிக தொகுதிகளை வெற்றி அடைஞ்சு ஆனாலும் பெரும்பான்மை கிடைக்கலைன்னா நாம் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கலாம். ஆனால் என்ன டிமாண்ட் பண்ணலான்னா நமக்கு கட்டாயம் முதலமைச்சர் பதவி, அதாவது 2.5 ஆண்டு அப்படிங்கிற கணக்குப்படி. அப்படி இல்லைனாலும் துணை முதலமைச்சர் பதவியை உறுதிப்படுத்திக்கணும். 2.5 ஆண்டாவது நமக்கு முதலமைச்சர் பதவி, கூடுதலான அமைச்சரவையில் இடம் கிடைக்கணும் அப்படின்னு இந்த டிமாண்டை நம்ம பண்ணலாங்க. ஏன்னா எந்த காலகட்டத்திலும் நம்ம திமுகவோடு கூட்டணி அமைக்க மாட்டோம். ஸோ இந்த பாலிசியை நம்ம கடைபிடிக்கலாம் அப்படின்னு இந்த 3 ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே இந்த எக்ஸைட் போலுக்கு அப்புறம் நிறைய பத்திரிகையாளர்களும் நார்த் இந்தியா மீடியாக்களும் தாவேகா ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னா கருத்து கணிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. இவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த சர்வே ரிப்போர்ட்டு சத்தம் இல்லாமல், அதாவது காலையில் போடப்பட்ட அந்த முதல் 2 மணி நேரத்தில் போடப்பட்ட அந்த வாக்குகள் நமக்கு தான் விழுந்திருக்கு. ஸோ இப்படி கூட்டி கழித்து பார்த்து ஒரு கணக்கு போட்டு இந்த நம்பிக்கையை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி இல்லைனாலும் உறுதியாக 30 50 தொகுதிகளை வெற்றி பெறுவோம் அப்படின்னு பயங்கர நம்பிக்கையோடு இருக்காங்க. எப்படின்னா ஸ்டார் வேட்பாளர்கள் தாவேகாவில் இருக்காங்க. அதுக்கப்புறம் திமுக கூட்டணி எடுத்துக்கிட்டோம்னா அங்கே கூட்டணி கட்சிகளுக்கு 56 தொகுதிகள், காங்கிரஸ்க்கே 28, தேமுதிகவுக்கு 10, விசிகாவுக்கு 8, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, சிபிஐ பார்ட்டி, இப்படி பலரும் இருக்காங்க. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டாலும் அதிமுகவிலையும் பாஜகவுக்கு 27 தொகுதிகள், தாமரை எடுத்துக்கிட்டோம்னா 32. ஸோ இந்த ஏரியாக்கள் தங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குன்னு அவங்க கருதுறாங்க. ஸோ இதில் 30 50 வரை நிச்சயமாக வெற்றி பெற முடியும். அப்போ இந்த 30 தொகுதிகள் தங்களுக்கு இருந்தாலே யாருக்கும் தனி மெஜாரிட்டி கிடைக்காது. அப்போ நாம் கிங் மேக்கராக நிச்சயமாக இருக்க முடியும். அப்போ நாம தான் டிசைடராக இருப்போம், அதாவது டிசைட் பண்ணுற ஃபேக்டராக இருப்போம், யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க, யார் முதல்வர் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்பிக்கையோடு இந்த கருத்துக்களை வெளிப்படுத்திக்கிட்டு இன்னொரு பக்கம் தங்களுடைய எம்எல்ஏக்களை யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு அலர்ட்டும் கொடுத்துருக்காரு. கண்ணும் கருத்துமா பார்த்துக்கோங்க அப்படின்னு தங்களுடைய டீம்கிட்டையும் தெரியப்படுத்தியிருக்காரு. ஏன்னா திமுக கூட்டணிக்குள்ளாரே இப்போ சலசலப்புகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கு. யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்னு அவங்களே நம்புகிறாங்க. அதனால தான் இன்னொரு பக்கம் ஒரு ஃபேவரான ஒரு கருத்துக்களை மதிமுகவாகட்டும் மற்ற கூட்டணி கட்சிகளாகட்டும் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ எதுவும் நடக்கலாம் ரிசல்ட்டுக்கு பிறகு. அது எல்லாவற்றுக்கும் நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்னு பனையூர்லேருந்து எக்கச்சக்கமான மெசேஜ்கள் தட்டிவிடப்பட்டிருக்குங்க. மிக முக்கியமாக 2011ஆம் ஆண்டு
ஆண்டில் தேமுதிக கூட்டணியோடு அதிமுக ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சி காலத்தில் என்ன நடந்தது? கொஞ்சம் கொஞ்சமாக தேமுதிகவுடைய எம்எல்ஏக்கள் அதிமுக ஆதரவாளர்களாக மாறினாங்க. எதையும் செய்வாங்க திமுக அதிமுக, அதனால் நாம் கண்ணும் கருத்துமா இருக்கணும் அப்படின்னு மேலிடத்திலிருந்து உத்தரவுகள் பறந்துருக்குங்க. ஆக மொத்தத்தில் சீக்கிரம் இந்த மே 4 ரிசல்ட் வந்துடணும்னு தான் நம்மளும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நொடிக்கு நொடி பல பரபரப்புகள், எல்லோரும் நம்பிக்கையோடு இருக்காங்க. என்னன்னே முடிவெடுக்க முடியல. பார்ப்போம், ரிசல்ட் வந்துட்டோம். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான நம்முடைய உங்கள் சகோசேத்தலங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கருத்தறி பகுதியில் பதிவு செய்யுங்க. இவ்வளோ நேரம் பேசுனது அவங்க டீமுக்குள்ளார நம்ம கேட்ட தகவல்கள் தான். நம்மளுடைய கருத்தில் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.